ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் கீரையை வச்சு நம்ம தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை பாலக்கீரை வச்சு பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த கீரைனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அப்படி எந்த கீரைனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நான் 5 காஷ்மீரி மிளகாய் வத்தலை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி வத்தலில் காரம் இருக்காது, இது கலருக்காக மட்டும் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும்னா இது காஷ்மீரி வத்தலோட 2 வத்தல் இல்லை 3 வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அதோட 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டை தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வந்தால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா பொன்னிறம் ஆன உடனே இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு அதிகம் தேவைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு, இப்போ இது கூட நான் ஒரு 2 கட்டு அளவுக்கு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரையை வதக்கும் போதே நல்லா தண்ணி விட்டு வரும். அதுலேயே நல்லா வதங்கட்டும். நம்ம தனியாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வதங்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு, இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். சுவையான பாலக்கீரை தொக்கு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.